விசில் புரட்சி நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அது புரட்சி தானே, அமைதியான புரட்சி தானே. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒரு ஆட்சி வந்துடுச்சு இல்லை, இன்றைக்கி லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறான் இல்லை, என்ன தவறு இதை சொல்வதால் கவர்னர்? ஆளுநர் இதுக்கு முன்னாடி திமுக கொடுத்த எந்த உரையும் முழுதாக வாசிக்கவில்லை அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இந்த ஆளுநர் ஃபுல்லா வாசிச்சிருக்கிறாருன்னா பிஜேபிக்கும் டிவிகேக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற. தட் இஸ் தி கிவ் அண்ட் டேக் பாலிசி. கவர்னர் வெளியேற்றப்பட்டார், ஒரு முறை இரண்டு முறை அல்ல. கவர்னர் போகும்போது பொன்முடி முன்னாள் அமைச்சர் படா வெளிவா இந்த குரல்கள் ஒலிக்க கவர்னர் அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சட்டசபையினுடைய பாஸ் யாருன்னா கவர்னர் தான். எடப்பாடி பழனிசாமி கோவம் வருது நியாயம் தானே. ஆளுநர் உரையில் சில தவறுகள்லாம் இருக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. கொடநாடு போன்ற வழக்குகள்லாம் பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் டெஃபினட்டாக நாங்கள் போய் அது மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தா பழனிசாமி மகிழ்ச்சியாக இருந்தார். திமுகவும் அதிமுகவும் பின்னாடி இருந்து டிராமா போட்டல, வெளி உலகத்துக்கு வந்துரு, மறுபடியும் போய் ஸ்டாலின் காலில் விடு, முதல்வர் முன்னாள் முதல்வர் மாண்பு ஸ்டாலின் கால், உதயநிதி ஸ்டாலின் காலில் விடு, முடிந்தால் விஜயை வென்று காட்டு. அப்ப இது குதிரை பேரம்லாம் இல்ல, அவங்களாம் இஷ்டப்பட்டு தான் வராங்க. தாவே குதிரை பேரம் இல்ல, ஒட்டக பேரமும் இல்ல. இங்க தான் காசு அவுக்குறது இல்லைன்னு உட்காந்துருக்கேன். எங்க தாவேக்கா பணம்லாம் எடுக்க முடியாது, கொடுக்க முடியாதுன்னு உட்காந்துருக்காரு முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமி பிஏ 2 பேர் தான் இருக்க போகிறார்கள். அதை பார்க்க தான். அப்ப அதிமுக இருக்கவங்க எல்லாருமே தாவேக்கா ஊரா வந்துருவாங்க. அப்ப தாவேக்கா இன்னொரு அதிமுகவா? நிச்சயமா. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவில இருந்து ஆள் பிடிக்கும் வேலையை தாவேக்கா செய்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப இவங்க கட்சிக்கு போன ஓபிஎஸ்ஸையும் மனோஜ் பாண்டியனையும் வைத்தியலிங்கத்தையும் யார் பிடிச்சிட்டு வந்தா? அது ஆள் பிடிக்கிறதா என்ன பிடிக்கிறது? விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுக விலகினது குறித்து பேசணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரா அதிமுக விலகிட்டே போயிட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில் அதிமுக கரைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நிலவி இருக்குங்கிறத பார்க்க முடியுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பேரறிஞர் அண்ணா, பின்னால் கலைஞர், அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பின்னால் பரிணாம வளர்ச்சிகளை வெற்றியில் குவித்த பொன்மன சம்மரின் பொக்கிஷம் புரட்சி தலைவி அம்மான்னு வரலாறு படைத்த ஒரு இயக்கம் தேஞ்சு போச்சு. ஒருவேளை வெற்றி அடைஞ்சிருந்தா எதிர்க்கட்சி தலைவரா உட்கார்ந்திருந்தா இப்படி பேசியிருப்பாங்க. இல்ல, வெற்றி அடைஞ்சா ஜால்ரா அடிச்சிட்டாங்க தான் இருந்திருப்பாங்க. தி ஃபைவ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனரும் முதன்மைச் செயலாளருமான திரு புகழேந்தி அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்களுக்கு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் கிருத்திகா. ஃபயர் டிவிக்கும் வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கடந்த நேர்காணலுக்கும் இப்போக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் அரசியலாக நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுக விலகல் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய செய்தியாக இருக்குது. இன்றைக்கி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றிலாம் பேசணும். முதல்ல நான் விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுக விலகினது குறித்து பேசணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தராக அதிமுக விலகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் அதிமுக கரைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நிலவி இருக்குங்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கும் பொழுது எவ்வளவு இன்னல்களை சந்தித்தார், எவ்வளவு இடர்பாடுகளை சந்தித்தார்னு தெரியும். ஒரு யுத்த களத்தில் பாடி வீடுகளில் ஏழை தாய்மார்களுக்காக ஒரு இயக்கத்தை கண்டார். அந்த தலைவர் மாத்திரம் அந்த இயக்கத்தை அன்றைய தினமும் துவக்கி இல்லாமல் போயிருந்தால் அது கலைஞர் தான் காரணம். கட்சி விட்டு எடுத்தார். ஆகவே எடுத்தது கூட ஒரு விதத்தில் நல்லா தான் போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கிட்டத்தட்ட இந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மாறி போகணும். ஸோ ஒரு முகமாக காயினுடைய 2 முகங்களாக காட்சியளித்த திராவிட இயக்கத்தில் ஒரு முகம் இல்லாமலே போயிடுச்சு. ஒன்றுமே இல்லாமல் ஒழிஞ்சி குட்டி சுவராக போயிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, படிப்படியாக அழிக்கிறது. ஒரு கோழை தான் சம்பாதித்த பணத்தால், கொள்ளையடித்த பணத்தால் அவன் வீரன் போல நடிக்கிறான், பசும்போல் பொருத்திய நரி போல காட்சியளிக்கிறான். அதை நம்புகிறாங்க பார்க்குறவங்க. வந்தால் ஏடிஎம்கே நடத்துகிறாருன்னு. இதுக்கு நான் ஆக்ஸ்ஃபோர்ட்லேயே போய் படிச்சுட்டு வரணும், அமெரிக்காவில் லண்டனில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ட்ரைனிங்காக கொடுக்குறாங்க. பொதுச் செயலாளருங்கிறது இது முட்டாள்தனமான ஒரு முடிவு. சாதாரண ஒரு எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க படித்தவங்க. ஸோ நாம் நடத்துகின்ற ஒரு பண்ருட்டியார் சொன்னார் ஒரு தடவை, இந்த ஆக்சிடெண்ட் வரும் அப்படின்னா டிரைவர் சரியில்லைன்னு அர்த்தம். சரியாக கார் ஓட்டலாம் இப்போ ஆக்சிடெண்ட் ஆகும் டிரைவிங்கில். அது மாதிரி உங்களுக்கு ஒரு மாலுமி சரியில்லாமல் கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிறது. இது ஏன் சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா, எப்படிப்பட்ட இயக்கம், வரலாற்று சிறப்புமிக்க இயக்கம். அப்புறம் தலைவர் பேரறிஞர் அண்ணா, பின்னால் கலைஞர், அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்,
பின்னால் பரிணாம வளர்ச்சிகளை வெற்றிகளை குவித்த பொன்மன செம்மலின் பொக்கிஷம் புரட்சி தலைவி அம்மான்னு வரலாறு படைத்த ஒரு இயக்கம் தேஞ்சு போச்சுங்க. இது சுயநல முடிவுகளா இல்லை இருக்கு. வர காணாமல் போயிட்டுருக்குங்க. நீங்கள் சர்வசாதாரணமாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளியில் வந்துட்டாருன்னு, நான் விஜயபாஸ்கரை மாத்திரம் இல்லைங்க, மிஸ்டர் அன்வர் ராஜாவை மாத்திரம் இல்லைங்க, கண்ணும் இமையும் போல் காத்திருந்து உடனிருந்த நிழல் போல் இருந்த செம்மலை மாத்திரம் இல்லைங்க, 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தலைவராக இருந்த வேணுகோபால் மாத்திரம் இல்லைங்க. இப்படி நான் அடுக்கிக் கொண்டே போக முடியும் தலைவர்களை. முன்னாள் 3-4 முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்தாங்க பாருங்கள், அவங்க மாத்திரம் இல்லைங்க. இப்படி எவ்வளோ பேர் என்னால் சொல்ல முடியும். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 100, 120, 130 தலைவர்கள் வெளியே போயாச்சு, என்னையும் சேர்த்து வெளியில் போயாச்சு. நான் தொண்டனாகவே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியே வந்துட்டோம். நான் என்ன கேட்குறேன், விஜயபாஸ்கரை செஞ்சதெல்லாம் நியாயமா? இன்றைக்கி கப்பல் முழுகுதுன்னு தெரிஞ்ச உடனே வெளியில் கரையேறி தப்பிக்கிறதுக்கு முயல்றீங்க. ஆகவே இந்த கட்சியை காப்பாற்றணும்னு எண்ணங்கள் உங்களுக்கு இல்லையன்றது தான் வேதனை. ஏற்கே தொண்டர்கள் வயிறெறிஞ்சு போய் ஐயோ நிற்கிறானே அவனை பார்த்தீங்களா? இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் இப்போ தப்பிச்சாக்கணும் வெளியே வராங்க, இவங்க லைனாக வெளியில் வராங்க, வரட்டுங்க, தாவேக்காவுக்கும் போகட்டும். ஏன்னா தாவேக்கா ஏன் போகணும், ஏன் போகிறாங்கன்னா காரணம் நமது தலைவர்களை கொண்டாடுகிறார்கள். தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் இன்னைக்கு கையில் எடுத்து முதன்மையாக நிறுத்தி தந்தை பெரியாரை பேரளவிலே பொதுக்குழு செயற்குழுவில் போட்டு வச்சுட்டு இருந்ததை மாற்றி தனக்கு பின்னாலே தந்தை பெரியார் அவர்களை பெரிய படமாக மாற்றி பகுத்தறி பகலவனை, திராவிட இயக்கத்தினுடைய தலை காவேரியை அப்படி வச்சு அழகு பார்க்கின்ற அந்த விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் பயன்படுத்தி இன்றைய தினம் முதல்வராக, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர்களை எல்லாம் அப்படி வளர்க்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு என்ன கண்ணா பின்னம் நம்ம அந்த அம்மாவுக்கு பண்ண துரோகம் இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் தான் கேள்விகள் வருது சார். இப்போ இந்த முடிவை தேர்தலுக்கு முன்னாடியே எடுத்திருந்துருக்கலாம். ஆனால் தேர்தலுக்கு பிறகு ஒரு கட்சி தோர்த்த பிறகு இப்படிப்பட்ட முடிவை வரிசையாக எல்லாரும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். 7 வருஷமாக கிருத்திகா சொல்லிட்டு 7 வருஷமாக 2 பேருக்கு தான் ஃபைட்டு தமிழ்நாட்டில். நம்ம எலெக்ஷன் டைமில் சொன்னார் பாருங்கள் விஜய், எங்களுக்கும் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இந்த 7 வருஷமாக ஃபைட்டு ஒரே 2 பேருக்கு தான், புகழேந்தி வெர்சஸ் பழனிசாமி. ஏன்னா கட்சியிலேருந்து பாமக அசிங்கமாக பேசின ஒரே காரணத்துக்காக கட்சியிலேருந்து நீக்கிற நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் ஒத்துக்கவே இல்லை. இவரால் தான் இந்த இயக்கம் அழிகிறது, கதையே முடிக்கிறாருங்கிறத அடிக்கடி நான் சொன்னேன். ஆகவே எவ்வளவோ பேர் இன்றைய தினம் ஒரு பக்கத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. 2-3 சகுனிகள் தான் இருக்காங்க. ஒரு சகுனி என்னை மன்னிக்கணும் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறேன்னு, ஒரு சகுனி கேபி முனுசாமி, இன்னொரு சகுனி ஓஎஸ் மணியம். அந்த ஓரத்துலேருந்து இந்த ஓரம் வரைக்கும், இந்த கடைக்கோடி வரைக்கும், இந்த பார்டர் வரைக்கும் இந்த 2 சகுனிகளே எப்போதும் வரலாம். இல்லை, திரு கேவி முனுசாமி அவர்களும் மாற்று சிந்தனையில் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏதோ ஒரு காரணத்தினால தான் மீண்டும் அவர் எப்பயுமே மாற்று சிந்தனையில் தான் இருப்பார். எப்படியாவது மாற்று திறனாளிகள் மேலே வரணும்னு நினைக்கிறோம். மாற்று சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்கணும், சகுனிகள் கொண்ட சிந்தனையாக இருக்கக்கூடாது. சசிகலா காலில் விழுந்தார், அப்புறம் அதுக்கு பின்னாடி ஓபிஎஸ் அயோக்கியன்னார், ஓபிஎஸ்கிட்ட போனார், அப்புறம் ஓபிஎஸ் விட்டு எடப்பாடிகிட்ட வந்தார், எடப்பாடி திட்டினவர் எடப்பாடி நல்லவன்னார். இது அவருடைய மாற்றங்கள். ஒரு நிறமாறுகின்ற பச்சோந்தி கூட சில நேரங்களில் அமைதியாக இருக்கும், அது மாறுகின்ற பர்மனெண்ட் பச்சோந்தி அதை மாற்றவே முடியாது. அப்போ ஒவ்வொருத்தராக எலெக்ஷன் முடிஞ்சு தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு வெளியில் வராங்க அப்படின்னா மக்கள் அவங்களுக்கு வாக்களித்து ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த எம்எல்ஏ பதவியை ரொம்ப துச்சமாக ராஜினாமா பண்ணுறீங்க. என்னுடைய நண்பர் இசைக்கே சுப்பையா சரியான காரணத்தை சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 ஆண்டு காலம் தொகுதியினுடைய மேம்பாடு திட்டங்கள், அந்த மேம்பாட்டு திட்டங்களை மக்களுக்கு நீங்கள் ஆட்சியோடு ஒருங்கிணைந்தால் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும், இல்லைனா முடியாது, கஷ்டம். நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கலாம். அவர் நிறைய சொந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணியிருக்கார். மரகதம் குமரவேலு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. இவர் ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறவங்களா இவங்களாம் சொல்லு, பெரிய செல்வந்தர் அவர், நான் சொன்னவர். இன்னொரு அம்மா திருப்பூர் பக்கத்தில் உட்காந்துட்டு திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க எப்பொழுது முன் வந்தாரோ அப்போயே நாங்கள் வெளியில் வரணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு 4 பேர் விட்னஸாக மாறுறாங்க. இந்த வீணா போன தினகரன் ஒருத்தர் இருக்கார்ல, வெட்டித்தனமான ஆள், அவர் போய் கவர்னரை பார்க்குறாரு, ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, என் கேண்டிடேட்டை காணன்றாரு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நான் வேணுனே எஸ் காமராஜுக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் ஒர்க் ஆகுது. முதல் நாள் பேசுகிறாரு என்கிட்ட, பச்சை பொய்யை சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறாரு.
ஏன்னா அவர் போகிறது இவர் தெரிஞ்சுக்கிட்டார் விஜய்கிட்ட போகிறாருன்னு. அந்த லெட்டரில் 3வது இடத்தில் இருக்க அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேணும்னு லெட்டர் கொண்டு போய் கவர்னருக்கு எழுதியிருக்க லெட்டரை தினகரன் கொண்டு போய் கவர்னருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ கேவலங்க. ஸ்டாலின் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அந்த இடத்துக்கு முயற்சிக்கிறாருன்னு சொன்னால் கூட ஒரு நியாயம். நீங்கள் எப்படி 3வது இடத்துல இருக்கவங்க வர முடியும்? அப்போ ஸ்டாலின் சசிகலா காலில் விழுந்த மாதிரி ஸ்டாலின் காலிலேயே விழுந்து வர்றதுக்காக செய்த முயற்சி அதிமுகவே வெளியில் கொண்டு வந்துருச்சு. நான் தலைவர் எது சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கணும், செய்யணும், போகணும் அப்படின்னு. அங்கே சேக்காச்சு ஒரு நாள் பார்த்தீங்கல்ல, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பின்னாடி போனாங்க. ஸோ இப்படி இந்த இயக்கத்தை பற்றியெல்லாம் அவசியம் இல்லை. 10 பேரை கொலை பண்ணி ஒரு ஆள் முதலமைச்சர் ஆகணும்னு கூட நினைப்பான் சர்வாதிகாரி. ஆகவே எந்த தோரணை எப்படி எந்த மனநிலைப்பாடு அப்படிங்கிறதுலாம் நம்ம யோசனை இப்ப பண்ணுவோம். இந்த மாதிரி முடிவு அவர் எடுத்ததுனால தான் விலகுறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல இப்ப மாறி மாறி 5 வருடம் எப்படியாவது அதிமுக ஆட்சியில இருக்கும், இல்லைன்னா எதிர்க்கட்சியா இருக்கும். ஆட்சியில இந்த தடவை அவங்களால தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டு காலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால தான் அவங்க விலகுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. 2016 ஆட்சிக்கு 2016 அம்மா ஜெயிச்சிட்டாங்க. அம்மா ஜெயிச்ச பின்னாடி தான் அப்புறம் 11 ஜெயித்தாங்க. 2 முறை கண்டினியூஸாக ஜெயிக்கிறாங்க. 16 ஜெயிக்கிறப்ப நம்ம கூட்டணி இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மிஸ்டர் சேகு தமிழரசன் குடியரசுக் கட்சின்னு அவரை அண்ணனை கூப்பிட்டுட்டாங்க. தமிமுன் அன்சாரியை கூப்பிட்டாங்க வான்னு. அப்புறம் கொங்குலேருந்து தனியரசை வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சரத்குமாரை கூப்பிட்டாங்க. இப்படி ஒரு 4-5 தலைவர்களை உருவாக்குறாங்க. அவங்களே தலைவர்களாக இருக்காங்க கட்சிக்கு. கட்சி ஆரம்பித்து அவர்களெல்லாம் அழைத்து ஒரு சீட்டை கொடுத்து இதுதான் எங்கள் கூட்டணி. ஏன்னா கூட்டணி அமையல. ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் ஆகிய நான் அப்படின்னு அவர் மாற்றம் அப்படின்னு ஆரம்பித்தார். ஏன் மாற்றம்னு போய் முடிஞ்சிச்சு. அந்த பக்கம் விஜயகாந்த் என்ன பண்ணார்? கேப்டன் விஜயகாந்த் அவர் ஒரு கூட்டணி, இந்தியா கூட்டணி ஏதோ ஒரு கூட்டணி ஆரம்பித்து அவர் ட்ரை பண்ணார் முதலமைச்சர்னு. எல்லாருமே முதலமைச்சராக நாட்டில் பார்த்துருவோம் வான்னு சொல்லி அம்மா புதிய கூட்டணி உருவாக்கி 2வது முறையும் வென்றார்கள். 10 வருட காலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 10 வருட காலம் அம்மா உருவாக்கிய ஆட்சி. அதை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த 5 வருஷம் வரும்னு நினச்சேன். முடியலையே, வர முடியலையே, போச்சே எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக 5 வருஷத்துக்கு மேலே 67க்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வரவே முடியல. அது என்னென்னு எனக்கும் புரியல. திடீர்னு விஜயனுடைய அமைதி புரட்சி மாபெரும் புரட்சியாக வெடித்திருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் ஒன்று கவனிக்கணும். நான் மகிழ்ந்தேன், பார்த்தேன், மகிழ்ந்தேன், என் நினைவிலே கொண்டேன், பாராட்டினேன். இவ்வளவு நேரம் அதுதான் நடந்தது. நீங்கள் இன்டர்வியூ எடுத்து இந்த அசெம்பிளி முடிஞ்சு ஒரு 3 மணி நேரம் தான் ஆகியிருக்கு. என்னோடய நண்பர் சபாநாயகர் அருமைக்குரிய நண்பர் ஜேசிடி பிரபாகரன், உருவ ஒற்றுமை மாத்திரமல்ல, நாங்கள் 2 பேரும் பிரதர்ஸ் மாதிரி தான் பழகுவோம் எப்பயும். அவர் போகிறேன் அங்கே போய் சேர்றேன்னாரு. ரைட்டுன்னா போங்கன்னா நான் போகாமல் விட்டாப்போ அது வேறு கதையை போச்சு. அவர் இன்றைக்கி பாராட்டினார். இதே அசெம்பிளியில், இதே சட்டமன்றத்தில் கவர்னர் துரத்தப்பட்டார், கவர்னர் வெளியேற்றப்பட்டார். 1 முறை 2 முறை அல்ல. கவர்னர் போகும்போது பொன்முடி முன்னாள் அமைச்சர் படா வெளிவா இந்த குரல்கள் ஒலிக்க கவர்னர் அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு, சட்டசபையினுடைய பாஸ் யாருன்னா கவர்னர் தான். சட்டசபை உள்ளே தான் சபாநாயகர். ஒட்டுமொத்தத்துக்கும் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்துக்கு மாதிரி இங்கே அவர் தான். அவர் அசிங்கப்படுத்தப்பட்டு போனார். அசிங்கப்பட்டதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக இருந்தார். தமிழ்நாடு வளர்ச்சிக்காக நம்ம எழுதி கொடுத்தது அவர் சொல்ல தயாராக இல்லை. நம்ம தமிழ்தாய் வாழ்த்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவர் ஒரு வடநாட்டிலிருந்து வந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக இருந்தார். அதனால் இதெல்லாம் பண்ணார் என்று கவர்னர் அன்றைக்கி பாராட்டணும்ல. எவ்வளவு எழுதி கொடுத்த அத்தனையும், அதாவது மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதற்காக 65 உலகத்திலேயே ஒரே இடத்தில் தான் புரட்சி நடந்தது. அதுதான் தமிழகம். உயிரை நீர்த்து கொண்டார்கள். அஞ்சானஞ்சி அழகனிலிருந்து அங்கே சென்ற அத்தனை பேரும். என்னுடைய தந்தை 6 முறை சிறைக்கு சென்றார் மொழி போராட்டத்தில். அப்படிப்பட்ட தமிழகமாக விளங்கியது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நாம் பாரதி. 39 வயசில் உலக மொழிகளையெல்லாம் அலசி ஆராய்ந்து பாரதி சொன்ன வார்த்தை அது. தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அமுதமூறும் அன்பு கொண்டு அரசு செய்த நாட்டிலே அடிமை என்று பிறநகைக்க முடிவணங்கி நிற்பதோன்னா 2 வரியும் சொல்லிட்டு விட்ருவோம், மீதி வரியும் சொல்ல மாட்டான் நம்மால். அதுதான் உண்மை. ஆகவே இப்படிப்பட்ட தமிழுக்கு சொந்தக்காரர்கள்
இந்த மொழிக்கு ஒரு கலகம் ஏற்படும்போது துடித்தெழுந்த இளைஞர்கள் தமிழகத்தில் தான். அந்த மொழியை காக்கின்ற பண்பாடை நாம் பின்பற்றினோம், வீரத்தை காட்டினோம், இதற்கு முன்னாடி தமிழகத்துல என்னென்ன குரல் இருந்ததோ அது எல்லாமே இன்னைக்கு பிரதிபலிச்சிருக்கு தமிழக சட்டமன்றத்துல. அதுவும் திரு ஆளுநர் அவர்களுடைய அறிக்கையை டூ திங்ஸ் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கவர்னர் படித்த உரை முடியும் வரை விஜய் இப்படி நடித்தாருங்க, இப்படி பண்ணாருங்க, விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருங்க, விஜய் மகத்தான லீடருங்க, மாபெரும் சரித்திரத்தை படைத்தாருங்க, பைசா இல்லாமலே ஒரு ஆட்சியை கொண்டு வந்துட்டாருங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது சரமறையை எழுதி முதல்வர் புகழாரத்தை படித்திருந்தால் கவர்னர் தப்பு. ஆனால் இங்கே கவர்னர் விசில் புரட்சி நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அது புரட்சி தானே, அமைதியான புரட்சி தானே. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒரு ஆட்சி வந்துடுச்சு இல்லை, இன்றைக்கி லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறான் இல்லை, என்ன தவறு இதை சொல்வதால் கவர்னர். ஆனால் கவர்னர் சொன்னதெல்லாம் வந்து இருமொழி கொள்கை திட்டத்தை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னது போல் வரவேற்கிறோம், அதை நிலைநிறுத்தினோம் எழுதி கொடுத்தது கவர்னர் படிக்கிறார். ஆனால் வடக்கே இருப்பவன் ஹிந்தி வேண்டும் என்று இன்னும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் இந்த ஆளுநர் தெரிஞ்சு இங்கிலீஷில் தான் படிக்கிறார். ஆகவே ஒரு அமைதியாக ஆளுநர் படித்து எல்லார்கிட்டையும் கையெடுத்து வணங்கி ஆளுநர் உரையை முடித்து செல்வது தமிழ்நாடு சட்டமன்ற மரபிற்கு திரும்பவும் ஒரு உயிரும் உத்தியோகம் வந்திருக்கிறது என்று தான் நான் சொல்றேன். அந்த மோதல் போக்கு இல்லாமல் இன்னைக்கு நல்லபடியாக நடந்திருக்கு சட்டமன்ற கூட்டத்தில் அப்படின்னு சொல்றீங்க. ஒளிஞ்சார ஒரு பழைய ஆளுநர் ரவி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம ரியலைஸ் பண்ண முடியுது. ஆனால் நான் அது வந்து பழைய ஆளுநர் மேல இருக்க குற்றச்சாட்டா இல்லை பழைய திமுக அரசு மேல நீங்க வைக்கிற குற்றச்சாட்டா? அது இல்லை, ஆளுநர் அதில் முக்கியமான பங்கு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சில நேரத்தில் ஆளுநரை வரவேற்றும் பல நேரங்களில் ஆளுநரை எதிர்த்தும் இருக்கிறது. அதுவும் சில நேரத்தில் சில குறைகள் இருக்கிறது. ஆனால் இந்த ஆளுநர் வந்து இதுக்கு முன்னாடி திமுக கொடுத்த எந்த உரையும் முழுதாக வாசிக்கவில்லை அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இந்த ஆளுநர் ஃபுல்லா வாசிச்சிருக்கிறாருன்னா பிஜேபிக்கும் டிவிகேக்கும் வந்து சம்பந்தம் இருக்குங்கிற. தட் இஸ் தி கிவ் அண்ட் டேக் பாலிசி. உங்களுக்கு நீங்கள் அதை சொல்லும் பொழுது எந்த இடத்துல தப்பு கண்டுபிடிக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு இருந்த ஆளுநர் ஒத்து போகலை, இந்த ஆளுநரும் அதே தப்பை பண்ணால் நம்ம தப்புன்னு தான் சொல்ல போகிறோம். அந்த ஆளுநர் இந்த ஆளுநர் பண்ணாதப்ப ஏன் சொல்லணும்? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, அதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அப்படியே வாசிச்சதுனால பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் ரகசிய உடன்பாடு இருக்குது அப்படிங்கிற. ராஜேந்திர விஸ்வநாத் அலேகார் அவர்கள் படித்து தெரிந்து தான் அதை படித்தார், அவர் அறிந்து கொண்டார், அவர் திராவிடன் ஐடியாலஜியை படிச்சிருப்பார். எத்தனையோ கவர்னர்கள் ஒத்துப்போயிருக்கிறார்கள், இவர் மாத்திரமல்ல. சென்னாரெட்டிக்கிட்ட ஒரு தகராறு வந்துச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு கவர்னர் வர்றப்போ அம்மா எந்த விஷயத்திலையும் தலையிடவே இல்லை. ரோசியாவிடத்திலிருந்து நீங்கள் ஒரு புகாரை கூட நீங்கள் பார்க்க முடியாது. அம்மாவுக்கும் அவருக்கும் எந்த விதத்துலேயும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. ஒரு செனட் போர்டு மெம்பர் போடுறது கூட அவர் கையில் எடுத்துக்கல, அது அவருடைய உரிமை இருந்தது. அதை சிஎம்கே கொடுத்துட்டார், வேணாம் நல்லபடியாக நடத்திட்டு போங்கன்னார் பெருந்தன்மையோட. அது சென்னாரெட்டிகிட்ட இல்லை, இந்த ரவிக்கிட்ட இல்லை. ஆனால் இந்த திமுக இன்றைக்கி பாராட்டி இருக்கணும் ஆளுநரை. நீங்கள் வந்து இந்த மும்மொழி கொள்கைக்காகவாவது ஒரு மரியாதை கொடுத்து ஆளுநரை பாராட்டணும். அவங்க ஆளுநரோடு அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியலன்ற வைத்தறிச்சல்ல, எங்களுக்கு ஒத்து வரல, இந்த ஆளுநர் இவருக்கு ஒத்து வந்துட்டாங்களேன்ற எரிச்சலில் பேசுகிறாங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். அவங்க மேலும் பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. எந்த திட்டத்தையும் வந்துட்டு ஆளுநர் உரையில் நாங்கள் பார்க்கல, வெளியே இருக்கேங்கிற பேரில் ஒன்று வெளியிட்டாங்க, அதுதான் நீங்கள் ஆளுநர் உரையில் முழுசாக இருக்குங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட குற்றச்சாட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கோவம் வருது நியாயம் தானே. ஆளுநர் வந்து உரையில் வந்து சில தவறுகள்லாம் இருக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அதை இந்த கவர்மெண்ட்டும் இண்டிகேட் பண்ணி அவர்கிட்ட சொல்லியிருக்கணும். தூசு தட்ட வேண்டிய ஊழல் ஃபைல்லாம் ஏகப்பட்டது பெண்டிங் இருக்குது. பழனிசாமி தலைமையில் நடந்தது. கமிஷன் ரிப்போர்ட்டு கூட வந்து மாண்புமிகு ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் அவர் நடவடிக்கை எடுக்காத ஃபைல்கள் இருக்குது, அது மீது இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கும். கொடநாடு போன்ற வழக்குகள்லாம் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் டெஃபினட்டாக நாங்கள் போய் அது மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தா பழனிசாமி மகிழ்ச்சியாக இருந்திருப்பார். இந்த தடவையாவது நம்ம ஜெயிலுக்கு போவோமே, இது வரைக்கும் போகாமல் இருந்தோமே அப்படின்னு. அதனால் அவர் சுதந்திரமாக பேசுகிறார். ஐ மீன் 2017 21 வரைக்கும் அவர் தான் ஆட்சியில் இருந்தார். அப்போல்லாம் அது யாரும் சொல்லலையேன்னு கேட்பாங்கல்ல. அதுதானே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தோம். இப்பயும் ஆட்சி அமைக்கிறது திமுக உதவுமான்னு ஸ்டாலின் காலத்தேன்னாரு. இல்லை, அதிமுக இருக்கிறவங்களே சொல்கிறேன், இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பேசுகிறாங்க. அதான் கிருத்திகா ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு ஊழல்வாதியை அயோக்கியனை இந்த கட்சியை ஒழிச்சோன்னே
வளர்த்து விட்டு ஒவ்வொருத்தனா வெளியில் வந்துட்டு இருக்கீங்களேப்பா கப்பல் முழுகும் போதுன்னு உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே அதுதான் சொன்னேன். விஜயபாஸ்கருக்கு நான் ஹிண்ட் பண்ணும்பொழுதே அதுதான் உங்களுக்கு நீட்டாக சொன்னேன். ஆகவே இவர்கள்லாம் இப்போ வந்துடலாம், இவங்களும் ஒரு காரணமாக இருந்துட்டாங்களே கிருத்திகா. எப்பயோ பொதுக்குழு கூட்டி தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு நபரை சிந்துபாத் கதை மாதிரி தோளில் சுமந்து சென்ற அந்த தவறு இவர்களையும் சாரும் இல்லையா? இப்போ சொல்கிறார் இல்லையா சிவி சண்முகம், என் குழந்தை மேலே சத்தியன்றார், எனக்கே கஷ்டமாக இருக்கு அவர் சொல்கிறப்போ. இதை தான் செய்ய போனார் அவருன்றார். இப்படிப்பட்ட மனிதருக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம், அதை தான் நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சண்முகம் சொல்லும்போது நான் சொல்லுவது உண்மைதானே. ஆனால் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே இதை சொல்கிறாங்க. நீங்களும் வந்து கூட இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. யூ ஆர் 100% கரெக்ட். தோல்வி அடைஞ்ச இவரே தமிழ்நாடு மக்கள் இனிமேல் முடிந்து போன இல்ல, ஒருவேளை வெற்றி அடைஞ்சிருந்தா எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசியிருப்பாங்க. இல்ல வெற்றி அடைஞ்சா ஜாலரா அடிச்சிட்டாங்க தான் இருந்திருப்பாங்க. தட் இஸ் ஐ அம் நாட் டினையிங். நான் அது மாதிரி ஆளே இல்ல. அப்ப எப்படி நம்ம இபிஎஸ் அவர்களை மட்டும் குறை சொல்ல முடியும் இந்த இடத்துல? இபிஎஸ் எல்லாம் அழியுதுன்னு தெரியுது உங்களுக்கு கண்ணு முன்னாடி. இப்பயும் அவர் பின்னாடி இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. அதிமுக நிக்கிறாங்க. 2 சகுனிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னேன். ஒன்று கேபி முனுசாமி, ஒன்று வந்து ஓஎஸ் மணி. நீங்கள் வைக்கிற, அதாவது தொடர்ந்து வெளியில் இருக்கிறவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளாக இன்னைக்கு வந்து மிதுன் அவர்கள் கண்டிப்பாக வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு இபிஎஸ் அவர்கள். யாரு? அவருடைய பையன் வந்துட்டு, அதாவது இபிஎஸ் அவர்களுடைய மகன் வந்து அதிமுகவில் முக்கிய பொறுப்புக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அந்த பையனெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் வந்து இனிமேல் இங்கே வந்து தலைமை ஏற்றுக்கிட்டா என்ன, பொறுப்புக்கு வந்தா என்ன, கப்பல் முழுகி போச்சுங்க. அதான் அவர் வரமாட்டார்னு சொல்லிட்டு இல்லை கடைசியாக வந்தாலும் வரலனாலும் ஒன்றும் இல்லைன்றாங்க. என்ன இருக்குது, சட்டியில் இருந்தது தானே அகப்பையில் வரும். முடிந்து போன கதைக்கு ஏன் முன்னுரை எழுதணும்? இனி எடப்பாடி பழனிசாமின்ற முகம் அங்கே தென்படும் முறை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். கடைசியில் எடப்பாடி பழனிசாமி பிஏ 2 பேர் தான் இருக்க போகிறார்கள். அதை பார்க்க தான். அப்போ அதிமுக இருக்கவங்க எல்லாருமே தாவேக்கா பூரா வந்துருவாங்க. அப்போ தாவேக்கா இன்னொரு அதிமுகவா? நிச்சயமாக. கரெக்டான கேள்வி, சரியான பதில் நானும் சொல்கிறேன். தாவிக்கா பிராக்கெட் அதிமுகன்னு போட்டுக்கலாம். அப்ப திமுக வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவிலிருந்து ஆள் பிடிக்கும் வேலையை தாவேக்கா செய்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ இவங்க கட்சிக்கு போன ஓபிஎஸ்ஸையும் மனோஜ் பாண்டியனையும் வைத்தியலிங்கத்தையும் யார் பிடிச்சிட்டு வந்தா? அது ஆள் பிடிக்கிறதா என்ன பிடிக்கிறது? தவறான வார்த்தைகளை திமுக பயன்படுத்தக்கூடாது. என்னென்னா கலைஞர் அம்மா அப்படிலாம் தோல்வி வெற்றிகள் வரும்பொழுது 6 மாத காலம் அதை பற்றி பேச மாட்டோன்னு சொன்னாங்க. அமைதியாக இருங்க, இன்னொரு 5 மாதம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ லஞ்சம் வாங்குறதுக்கு சாகுறான், பயப்படுறானே, பாருங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நேற்று ஒரு இடத்துல ரொம்ப தமாஷாச்சு, என் நண்பர். தாவேக்காக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, இப்படி ஒரு ஆட்சியை நடத்துகிறாங்க, லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இவர் 100% கரெக்ட். இதுவரை இந்த நிமிடம் வரை தாவேக்கா, எனது அன்பு சகோதரர் அண்ணன் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும், அதில் இருக்க வன்னியரசு மினிஸ்டராக இருக்கார், ஐயுஎம்எல் ஆகட்டும், முஸ்லீம் லீக் கட்சி, அதுக்கு பின்னாடி இடதுசாரிகள், காங்கிரஸிலிருந்து வந்துட்டாங்க காங்கிரஸில். ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் அமைச்சர்களாக இருப்பவர்களும் சரி, மற்றவர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை. இந்த கட்சிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. ஆனால் திருமாவளவனை பார்த்து யாரும் சொல்ல முடியாது. என்ன சொல்கிறீங்க? ஐயுஎம்எல் லீடரை பார்த்து யாரும் சொல்ல முடியாது. ஆகவே 5 பேர் வந்திருக்காங்க காங்கிரஸ்னால் அவர்களை பார்த்து யாரும் சொல்ல முடியாது. ஆகவே இந்த கட்சிகள் அதற்கு அப்பாற்பட்டவை. இடதுசாரிகள்லாம் அவங்க ஆதரவு தந்தார்கள், தலையை கூட போய் அங்கே காமிக்கிறது இல்லை. ஒரு சிபாரிசு கடிதத்தை இடதுசாரிகள் கொடுக்க மாட்டார்கள். கடமை ஜனநாயகத்திலே அதிகமான இடங்களை பெற்ற கட்சி கீழே விழுந்து விடக்கூடாது, திரும்பவும் ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடாது என்ற நல்ல அடிப்படையில் இவர்களெல்லாம் ஆதரவை தந்தார்கள். இப்போ அதிமுகலேருந்து விலகி போகிறவர்கள் ஆதரவு இப்போ ரிசைன் பண்ணி நின்றுட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், ரொம்ப சிம்பிள் கிருத்திகா, நான் இப்போ சேலஞ்சாக சொல்கிறேன். இந்த வீணா போன பழனிசாமிக்கு உனக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், நீ வந்து உண்மையிலே ஆவுன்னு கத்தி பேசுவல்ல. எலெக்ஷன் பிரச்சாரத்தில் அந்த கத்தி 60 ஸ்பீக்கர் போயிடுச்சான், ட்விட்டரோட காலி. கண்ணா பின்னான்னு கத்தி எல்லாம் பண்ணார்ல, ஒன்றும் பண்ணாத. இப்போது இது வரைக்கும் 5 இடைத்தேர்தல் வர்றதுக்கு 5 தொகுதிக்கு தேர்தல் ஆணையம் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணணும். ஆனால் என்னுடைய கணக்குப்படி இன்னொரு 15 நாள் லேட் ஆச்சுன்னா நிச்சயமாக அது அதிகமாகி 15-20 இடங்களுக்கு தேர்தல் வரும். அத்தனை பேர் விலகி வராங்க அத்தனை பேரும். இவங்களை எதிர்த்து திமுகவோடையும் நீ சேர்ந்துரு, இல்லை விக்கிரவாண்டியிலையும் ஈரோட்லேயும் புறமுதுகை காட்டி ஓடியது போல் ஓடு. அப்போயாவது நீ விஜயை ஜெயிக்க முடியுமான்னு நான் பார்க்கணும்.
விஜய் என்ற சக்தி அதாவது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து நில்லுன்றா நீ. பின்னாடி இருந்து டிராமா போட்டல, வெளி உலகத்துக்கு வந்துரு, மறுபடியும் போய் ஸ்டாலின் காலில் விடு. முதல்வர் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் காலில், உதயநிதி ஸ்டாலின் காலில் விடு. ஒன்று கேண்டிடேட்டை போடாமல் சப்போர்ட் பண்ணு, இல்லை போட்டு ஏதாவது பண்ணு, ஒரு தொலை. அவங்களோட சேர்ந்தே டையப்பான்னு இல்லை, முடிந்தால் விஜயை வென்று காட்டு. இது சேலஞ்சா? சேலஞ்ச். ஒரே ஒரு தொகுதியில் பழனிசாமி ஜெயிச்சுட்டோம். நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். ஏன்னா அங்கேருந்து தானே வராங்க எம்எல்ஏஸ். அவங்க ரெட்டலியில் தானே ஜெயிச்சு வந்தாங்க. எம்எல்ஏ துரோகம் பண்ணிட்டு போகிறான்னு சொல்கிறேன்ல, அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிரு நீ பார்ப்போம். அப்போ இது குதிரை பேரம்லாம் இல்லை, அவங்களாம் இஷ்டப்பட்டு தான் வராங்க. தாவேக்கா குதிரை பேரம் இல்லை, ஒட்டக பேரமும் இல்லை. இங்கே தான் காசு அவுக்கிறது இல்லைன்னு உட்காந்துருக்கேன். எங்கே தாவேக்கா பணம்லாம் எடுக்க முடியாது, கொடுக்க முடியாதுன்னே உட்காந்துருக்கார் முதலமைச்சர். தேடி போகிறார். அண்ணன் வைகோவை போய் பார்க்கிறார். அவங்களும் 2 பேரும் வெளியில் வராங்க. திமுக கூட்டணி பூராவும் வந்துருச்சு. எங்கேயுமே காசு கொடுக்குற வேலையெல்லாம் இந்த லீடர் என்கரேஜ் பண்ணுறதில்ல. அதனால தான் விஜய் ஆதரிக்கிறேன் நான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பெருந்தலைவர் காமராஜர் காலங்களெல்லாம் திரும்பி விட்டது. அம்மா போல திட்டங்கள் வருகிறது. அதனால தான் எங்களுக்கு விஜய் வேணும்னு சொல்கிறேன். ஏன்னா லாபத்தை தேடி நான் ஓடி ஈடி நாடி ஏதோ நாளைக்கு காலையில் அமைச்சர் கொடுங்கன்னு கேட்குற ஆள் நான் இல்லை. உண்மையை பேசுகிறேன். நிச்சயமா. நீங்கள் வேற இன்னும் ஒரு 10 நாளில் வந்துட்டு நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்கிறீங்க. பார்த்துக்கிட்டே இருக்கு, வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பேசும்போது யாராவது வந்திருக்காங்களான்னு நம்ம டிவியை போட்டு செக் பண்ணணும். அடுத்த கட்டம் எப்படி நகருதுன்னு பார்க்கலாம் சார். உங்கள் நேரத்திற்கு நன்றி. மிக்க நன்றி.